ஜெபம் செய். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனை மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையை உடைய இரக்கங்களுக்கு முடிவில் இவை காணதும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அங்குமிங்கும் வார், நோய்கள், பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் பரவி வந்தால் எங்கள் கடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்து அனுகுணமான துணையாக இருக்கிறது. மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பலவீன மத்தியிலே எங்களுக்கு பலத்தை கொடுத்து, சுகவீனங்கள் மத்தியிலே சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியம் கொடுத்து, எங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிற அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தீங்கு அணுகாதபடி எங்களை காத்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பெற்றோருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நீ கொடுத்த நல்ல பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் கொடுத்த கல்வி, வேலை, நீர் கொடுத்த ஊதியம், நீர் கொடுத்த உயர்வு, வீடு, வாகனம் அனைத்துக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துவங்குகிறோம். உங்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே கடைசி காலங்களில் நாங்கள் வாழ முடியாது. அதனாலே உண்மை தேட வந்திருக்கிறோம். உங்களுடைய தேடுகளிலே நாங்கள் உண்மை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிரச்சனை அறிந்திருக்கிறீர், எங்கள் குழப்பங்கள் அறிந்திருக்கிறீர். தலையிலிருந்து கால் வரையில் இருக்கிற வலிகள், வேதனைகள், மன அழுத்தங்கள், போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். வியாதி ஒரு புறம், குடும்ப பிரச்சனைகள் ஒரு புறம், பொருளாதார தேவைகள் மறுபுறம், சமூகத்திலே காணப்படுகிற குறைபாடுகள் மறுபுறம், இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம். இப்படி நாங்கள் கடைசி காலத்தில் யுத்தத்திலே அடிப்பட்டவர்களை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு புதிய வழியை, வாழ்க்கையை, உதவியை செய்யும்படியாக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் குழந்தை இல்லாமல், திருமணம் ஆகாமல், வேலை இல்லாமல், ஒரு பக்கம் மக்கள் கதறி ஏக்கத்தோட உம்மை நோக்கி பார்க்கிறாங்க, ஏக்கத்தோட காத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நீர் பதில் செய்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது,
ஆண்டவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நீங்க ஜெபத்தை கேட்கிறவங்க. மாம்சமான யாவரும் வருவாங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொன்னவர். கூப்பிட்டா பதில் கிடைக்கும் என்று காத்திருக்கிற கோடா கோடி பில்லியன் மக்கள் மத்தியிலே நாங்களும் இருக்கிறோம். பல நேரங்களிலே தாமதங்கள் வருத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றன. விசுவாசத்தை அசைத்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் மத்தியிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த விசுவாசம் வழுவி போகாதபடிக்கு நீங்கள் உங்களுடைய சீஷர்களுக்காக ஜெபித்தீங்க. எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நீங்கள் பிரதான ஆசிரியர் எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற தெய்வனாக இருக்கிறேன். எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நேற்றைய தினம் நம்ம லாசருவின் நிகழ்ச்சியை நாம் பார்த்தோம். நேற்று பார்த்து முடித்து விட்ட பிறகு திரும்பவும் நான் அந்த டிக்ஷனரியில் ஸ்டிங்க் என்ற வார்த்தையை நான் அலசி கொண்டிருந்த பொழுது அதில் இன்னொரு அர்த்தத்தையும் நான் பார்த்தேன். அதை சொல்லி இருக்க வேண்டும், ஏன் மறந்தேன்னு தெரியல, ஏன் நான் அதை பார்க்கல முன்கூட்டியே அப்படின்றதுனால அதை நான் திரும்ப சொல்கிறேன். லாசருவின் பாடி, அதாவது அவங்க சகோதரி சொல்கிறாங்க, 2 பேருமே நாருமே 4 நாள் ஆயிற்று என்று சொன்னாங்க. த ஸ்டிங்க் என்ற ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை, நாற்றம் என்ற வார்த்தை, ஒரு பாடி நாற்றம் எடுக்கிறது என்று சொன்னால் அது இன்னொரு மெடிக்கல் டேர்ம் அல்லது நாம் சொல்லுகிற இன்னொரு பதம், ஆங்கில பதம் டிகே. டிகேனா ஒவ்வொரு நாளும் அழிந்து 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 தோல் முதலாய் அழிந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக போகிற ஒரு சூழ்நிலை. அதை ஆவியானவருக்குள்ளே போட்டுக்கொண்டே இருந்தார். இப்படி தானே நம்முடைய வாழ்க்கையும் பலருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. டிகே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தானே. ஒன்றுமே இல்லைல்ல. இருந்த இடம் எங்கே, இப்போ இருக்கிற இடம் எங்கே, சரீரத்தில் இருந்த பலன் எங்கே, அப்போது இப்பொழுது இருக்கிற பலன் என்ன? நம் வருமானத்தின் உச்சத்தில் இருந்தோம், எப்பொழுது பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறோம். ஒரு காலத்தில் எல்லாரும் மதிக்கிறது போல இருந்தோம், என்று அவமான சின்னமாக நிற்கிறோம். நல்ல வீட்டில் நல்ல விசேஷங்களில் சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது. ஆனால் இப்போது இல்லைல்ல, குறைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே வழி, என் ஆண்டவர் அங்கே வரணும், வருவார், அந்த நிலையை அவர் மாற்றுவார். சரி, இன்றைக்கு மார்க் 3ஆம் அதிகாரம். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரிலே குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சும்பின கையுடையவனை மனுஷனை நோக்கி, எழுந்திரு, நடுவே நில் என்றார் என்று சொல்லி அவளை பார்த்து, ஓய்வு நாள்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடின நிமித்தம் அவர் வெசனப்பட்டு, நேற்று நான் அவர் சொன்னல எங்கெல்லாம் அவர் ரொம்ப வெசனப்பட்டார் அப்படின்னு நான் கேட்டேன். அழுதார் நேற்று, இயேசு கண்ணீர் விட்டார். இங்கே அவர் ரொம்ப வெசனப்பட்டார். எதுக்காக வெசனப்பட்டார்னா, ஒருத்தனுக்கு நன்மை செய்கிறத தடுக்கிறாங்க, ஒருத்தனுடைய ஜீவனை காக்க தடுக்கிறாங்க. இன்றைக்கு முதல் குறிப்பே அதுதான். இந்த கடைசி காலத்தில் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எப்போ கடைசி காலம் தெரியல, நம்ம இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் இருக்கிறதா என்று தெரியல. எப்போது உலகம் அழியும், ஆண்டவர் எப்போது வருவார் என்று
நமக்கு தெரியல. ஆனால் நடக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே இது ஒரு உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஜீவனை காப்பது, ஜீவனை அழிப்பது, நன்மை செய்வது, தீமை செய்வது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிற, உதவி செய்கிற ஆட்கள் குறைந்து கொண்டே வருகிறார். தீமை செய்கிறவர்கள் தான் பெருகி வருகிறார். நீ நல்லவனாகவே இரு, ஜெபிக்கிறவனாகவே இரு, ஊழியம் செய்கிறவனாகவே இரு, நீ வாழ்க்கையில உண்மையா இரு. ஆனாலும் தீமை செய்ய ஒரு குரூப் காத்து கொண்டே இருக்கிறது. ஜீவனை காப்பது, அழிப்பது. எப்போ அழிவான் என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கும்பல் இருக்கிறாங்க. சொந்த குடும்பத்திலே இருக்கிறாங்க. செத்தா நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒழிஞ்சா நல்லா இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் நினைச்சு அவர் வேதனைப்படுகிறார். இதுதான் ஒரு மனுஷனுக்கு இயல்பா ஒரு மனுஷனுக்கு வருகிற அந்த அல்டிமேட் எண்டு, வாழ்க்கையின் ஓரம் அப்படின்னு சொல்லுவோம்ல. தமிழ்ல சொல்லுவாங்க, ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் அப்படின்னு ஒரு திரைப்பட வசனம் இருக்கும். அந்த வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடி நிற்கும் பொழுது அதை பார்த்து நகைப்பவர்கள் உண்டு, அதை பார்த்து சிரிப்பவர்கள் உண்டு, அதை பார்த்து விமர்சனம் செய்கிறவர்கள் உண்டு. இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்கிறவர் உண்டு. ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம் விசனப்படுகிறவராக இருக்கிறார். அவரை தான் நம்ம தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில நான் ஆவியில உணர்றேன், அவர் விசனப்படுகிறார் என்று உணர்கிறேன். ஆனால் சரியான காலம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். சீக்கிரத்திலே ஒரு முடிவு உண்டு என்று உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அதில் நம்பிக்கையில் உறுதியாருங்க, மனம் தளராதிருங்க. கோபத்துடன், இன்றைக்கு இன்னொரு இயல்பை பார்க்குறோம். கோபத்துடன் சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து நம்ம அதுதான் கேட்குறோம். சங்கீதக்காரனை போல அவன் மேலே கொஞ்சம் கோபம் வைங்க. சங்கீதக்காரன்லாம் ரொம்ப 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 வாழ்க்கையின் ஓரத்துக்கு ஓடி அவன் சொன்ன வார்த்தை, அவன் பல்ல உடைங்க, அவனை எப்படி அழித்து போடுங்க, அவனை நிர்மூலமாக்குங்க அப்படின்லாம் சொல்லி சங்கீதக்காரனுடைய புலம்பலையும் கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் பார்க்கிறேன். அதுதான் இன்றைக்கு எனக்கும் வெளிப்படுகிற, உங்களுக்கும் வெளிப்படுகிற ஒன்று. நமக்கு எதிராக நம் ஜீவனை அழிக்க காத்து கொண்டிருக்கிறவங்க, தீமை செய்கிறவங்க மத்தியில் ஆண்டவர் கோபப்படணும் அப்படின்னு நம்புகிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்பவுமே ஆண்டவரை நாம் அமைதியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெசனப்பட்டு பார்த்தோம். இங்கு கோபப்படுகிற ஆண்டவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஜெபம் ஒரே ஒரு வரியில, நமக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, உலகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியருக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட சேர்ந்து தயவு செய்து, இது சரியோ தவறோ தெரியல, உங்களுக்கு நான் சொல்ற ஆலோசனை, ஆண்டவரே கொஞ்சம் கோபப்படுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு மனிதர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளுக்காக, துன்புறுத்தவர்களுக்காக கொஞ்சமாவது கோபப்படுங்க என்று சொல்லுவோம். ஆனால் இன்னொன்று இருக்கு, அவர் நம்மளை கோபப்படாமல் இருக்க நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுக்கை போல சொஸ்தமாயிற்று. மறுக்கையை போல சொஸ்தமாயிற்று. இதுதான் நான் ஆணித்தரமாக ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வருகிறேன்.
நம்முடைய வாழ்க்கையை அப்படியே இருந்துரும்னு நம்ம நினைக்க வேண்டாம். 38 வருஷம் படுத்திருந்தோமா அப்படியே தான் படுத்திருப்பான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாமல் போனாலும் நிச்சயமாக கடவுளுக்கு அப்படி அவனை விட்டுறணும்னு நினைக்கவே இல்லை. அன்னாள் கர்ப்பத்தை அடைக்கணும், அதே மாதிரி ரெபெக்காளின் கர்ப்பத்தை அடைக்கணும். சிலருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், கர்த்தர் அடைத்திருந்தார், அது அப்படியே அடைப்பட்டு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஒரு காலம், ஒரு நேரம் வரும் பொழுது, ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காளின் கர்ப்பத்தை திறந்தார். அதே மாதிரி அன்னாளுடைய அழுகையின் சத்தத்தை, அவருடைய ஏக்க பெருமூச்சியை கேட்டு ஆலயத்தில் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறந்தார். இப்படி பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். எசேக்கியா அழுத பொழுது அவன் சாகட்டும் அப்படின்னு விடலை. அது சாவுக்கு ஏதுவான வியாதி தான், மரணத்திற்கு ஏதுவான வியாதி தான். ஆனால் அவன் அழுத பொழுது கர்த்தர் விசனப்பட்டு மனதிறகி 15 ஆண்டுகள் திரும்ப கூட கொடுத்தார். இப்படி நாம வருத்தப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிறது, விசனப்படுகிற பொழுது, கண்ணீரோடு நிற்கும் பொழுது, இழப்புகள் மத்தியில லாசரு இழந்த இந்த சகோதரிகளைப் போல நிற்கும் பொழுது, வியாதி நிமித்தமா, குழந்தையின்மை நிமித்தமா, திருமணமாகாமல் இருக்கிற நிமித்தமா, வீடு இல்லாம கடன்ல இருக்கிற நிமித்தமா நம்ம அழுது புலம்புகிற பொழுது, திக்கற்று நிற்கும் பொழுது, சுற்றிலும் பிரச்சனைகள், தலை முழுவதும் பிரச்சனைகள் சொல்லுவாங்கள்ல, என்னை சுற்றிலும் பிரச்சனை இருக்கு, எந்த சைடும் என்னால் திரும்ப முடியல அப்படின்ற செய்கிற சமயத்தில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம், ஆண்டவரே எங்களுக்காக பரிதவிக்கிறவங்க இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, உம்மை தவிர, நீங்களும் எங்களை விட்டுட்டீங்கன்னா அல்லது எங்களுக்காக விசனப்படலைனா, பரிதபிக்கலைனா, மற்றவர்களுடைய ஏளன பேச்சுக்கும் அல்லது எங்கள் சாட்சியின் ஜீவியத்திற்கும் அது ஒரு கெட்ட உதாரணமாக மாறிவிடும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உலகம் நம்மை நல்லா பார்த்து கொண்டே இருக்கிறது, எப்போ விழுவான் பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே ஆண்டவரிடத்தில் அப்படி ஒரு வைராக்கியமாய் நாம் கேட்போம். ஒருவேளை இந்த தைரியம் நமக்கு வருவதற்கு ஒரு சிலருக்கு தான் முடியும். ஏன்னா நாமளே ஒரு துரோகிகள், பாவிகள், குப்பைகள், அசுத்தங்கள். அதனால் இவ்வளோ ஸ்டபனாலாம் எதுவும் கேட்க முடியாது. நம் பிள்ளைகள் நம்ம இடத்துல கேட்குற மாதிரி அந்த அதிகாரமும் நம்ம இடத்துல இல்லை, உண்மையாகவே இல்லை. சில நேரங்களில் நான் என்னுடைய கோபத்தின் உச்சி அல்லது என்னுடைய வருத்தத்தின் உச்சியில் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லணுமா என்னன்னு தெரியல, ஆண்டவரிடத்தில் முறையிட்டது அல்லது கேள்வி கேட்டது, அவரோடு கூட முரண்பட்ட சில விஷயங்களில் ஒன்று என்ன தெரியுங்களா, இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பிறப்பில் ஜூஸ் இல்லை, நாங்கள் புறணத்தவர்கள் தான், எங்கள் மேல் கிருபையாயிரும். உம்மை போல நாங்கள் பிறக்கலை, உம்முடைய கோத்திரத்திலேருந்து வரல, தாவீதின் வம்சத்திலேருந்து வரல, நாங்கள் ஏதோ ஒரு இந்திய தேசத்தில் 300 கோடி 30 என்ன சொல்லுவோம், கோடியோ அத்தனை தெய்வங்கள் வாழ்ந்த ஒரு தேசத்துலேருந்து வருகிறோம், அதனால் எங்கள் மேலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் பேசினது உண்டு. அது தவறு தான், மன்னித்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று பல முறை நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இப்பொழுதும் பொது வெளியில் நான் என் நினைவில், என் வீட்டில், என் தடையில, என் ஜெபத்திலே சொன்னதை நான் உங்கள் முன்பாக சொல்லி ஆண்டவரிடத்தில் என்னுடைய மன்னிப்பை பதிவு பண்ணுகிறேன். தயவு செய்து இந்த மாதிரி அவரிடத்துல கேட்டுறாதீங்க, அவர் ரொம்ப வசனப்படுவார். ஆனாலும் என்னுடைய ஆதங்கம் அப்படி அதை கேட்க வைத்தது. பிரியமானவர்களே, புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரே தெய்வம் அவர் தான் நமக்கு எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம விழுந்தாலும் எழுந்தாலும், படுத்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போனாலும், கடைசி வரைக்கும் அந்த உடல் உயிர் இருக்கும் வரையில் இயேசுவை மறுதலிக்காது என்பது
அவருக்கும் தெரியும். மறுதலிக்க மாட்டோம் என்பது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனால் நமக்கு எதிராக வருகிற இந்த சம்பவங்கள், குழப்பங்கள், நடைபெறாத சில காரியங்கள், தாமதங்கள், இவை எல்லாம் நம்முடைய வருத்தத்தின் வெளிப்பாடாக, புலம்பலிலாக அது வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. இது பலருடைய மனதின் குமரலாக இருக்கலாம். நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களும், சரீரத்தில் வருகிற பாடுகளும், பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற சீரழிவுகளும், தீமை செய்கிறவர்கள் நமக்கு முன்பாக பெருகி இருக்கிறதையும், தீமை செய்து கொண்டிருக்கிறதையும், நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறதையும் பார்க்கும் பொழுது பயமா இருக்கு. எங்க போய் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொன்னார். நன்மை செய்வதா, தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா, ஜீவனை அழிப்பதா? அவர் அவன் மேல் விசனப்பட்டு, அவர் மேல் கோபப்பட்டு, உன் கையை நீட்டு என்றார். அது மறுக்கையே போல் ஆயிற்று. ஒரே ஒரு சொல்யூஷன் தான். நம் மறுபடியும் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து, என் இயேசு என்னை திரும்ப எடுத்து நிறுத்தினார், எழுப்பினார், எழுப்ப பண்ணினார் என்று சொல்லி நம் சாட்சியாக நிற்க வேண்டிய நாட்கள் வரும் என்று நம்பி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் காதல் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நாங்கள் இயங்குகிறோம். காலைதோறும் கிருபை இருக்குன்னு சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் தானே டெய்லியும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பதில் செய்யுங்க, எங்களுக்கு பதில் செய்யுங்க. நீங்கவே தாமாக முன் வந்து அவனை அழைத்து, அவன் வரல, அவன் சும்மின கை உடையவனாக இருக்கிறான் என்று அழைத்து அவனை விடுதலை ஆக்கி மறு வாழ்க்கையை, மறு கையை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்க. அநேக சாட்சிகளை எழுப்புங்க. உமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் பேசியிருந்தாங்க, எங்களை தயவாக மன்னிங்க. இந்த ஊழியத்தை ஆரம்பித்தீங்க, நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க, நடத்துங்க. இதற்கு தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. யெகோவா ஈரே பார்த்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.